ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இந்தியன் வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு வீட்டு சமையல் வீடியோ தான். நார்மலாக தோசையில் முட்டை தோசை, பிளேன் தோசை, மசாலா தோசை அப்படியெல்லாம் வீட்டை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறது செட் தோசை. அப்போ இந்த செட் தோசைன்ற என்ன, செட் தோசை செய்கிறது எப்படி, அதில் என்னென்ன போடுவோம், அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், இந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு அது விருப்பமான ஒரு சாப்பாடு. வீட்டை தோசை சுடுறாங்கன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு செட் தோசை இதுதாங்க, அது காண வேண்டேன். இப்போ அது எப்படி செய்கிறோம்ன்றதை பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரணுக்கு தோசை சுடணும்னா நடுக்க செட் தோசை வைப்பேன். ஏன்னா நல்லா அது செய்து கொடுக்கல. ரெண்டைக்கு நேற்றே சொல்லி போட்டார், ரெண்டைக்கு தனக்கு செட் தோசை செய்து சொல்லி நானும் சரி ஓகே வேலை பிஸிலையும் அதுக்கு காலம் சாப்பாடை இதை செய்து கொடுப்போம்னுட்டு செய்வோம்னு ஒடிக்க வச்சுருப்பேன். அவருக்கு செட் தோசை விருப்பம், மகளுக்கு செட் தோசை விருப்பம் இல்லை. அவளுக்கு சும்மா தோசை தோணும். கொஞ்சம் பிஸிலையும் ரெண்டையும் செய்துட்டு தான் போகணும். ஏனென்றா ரெண்டு பேரும் தங்களுக்கு பிடிச்சது செய்ததே இல்லைன்னு சண்டை பிடிக்கணும். ஸோ செட் தோசையை செய்யும். செட் தோசைன்றது பெரிய விஷயம் இல்லை, என்னென்று செய்யறேன்னு காட்டும். ஓகே, முதல் தோசை 4 தோசை வரும். முதலாவது தோசை இதுக்கு மேலே முள்ளாங்க தூளை தூடுவோம். அதோட கொஞ்சம் உப்பு. ஓகே, 4 தோசை என்னென்னு சொல்லல. இந்த முதலாவது மிளகு தோசை, 2வது வெங்காய தோசை, 3வது தக்காளி தோசை, 4வது முட்டை தோசை. மிளகு தோசை ரெடி ஆயிட்டுது. இதுக்கு மேலே தக்காளியை வைப்போம். மேலே இந்த தக்காளி தோசை எடுத்து வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வைப்போம். தூவி தக்காளி பழம் போட்டாங்க தான் இதையும் செய்து எடுப்போம். இதையும் திருப்பி போடுவோம்.
அப்படியே இந்த தோசைக்கு மேலே போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் மிளகு தூள், கொஞ்சம் உப்புத்தூள், எல்லாம் போட்டுட்டு இதை முதல் மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடமும் பரவும். இதையும் திருவி போட்டுட்டு இப்போ இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை தோசை இது அப்படியே மேலே இதை இப்படியே மேலே சம்பளை தூவி போட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. சரண், உங்களோட சாப்பாடு ரெடி, சாப்பிடுங்க, அம்மாவுக்கு டைம் ஆச்சு. ஓகே, இப்போ செட் தோசை தயாராகிட்டு பாருங்க. மேலே முட்டை தோசை, அடுத்தது வெங்காய தோசை, அதுக்கு கீழே இந்த தக்காளி தோசை, அதுக்கும் கீழே மிளகு தோசை இருக்கு. இப்போ இந்த நாளையும் ஒரேடியாக சேர்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாளையும் ஒரேடியாக எடுத்து ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே தோசையை நீங்கள் மேலே முட்டை தோசை, கீழே அந்த மசாலா தோசை மாதிரி கறி, கிழங்கு கறி இல்லாட்டி சிக்கன் கறி ஏதாவது போட்டு செய்யலாம். அதுக்கு கீழே இருக்கிற தோசை தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து இல்லாட்டி மிளகாயம் நீங்கள் சேர்த்துட்டு வித்தியாசமாக செய்யலாம். மெயின் தோசை அந்த மிளகு தோசை அந்த மாதிரி, இல்லாட்டி அதுக்கு நீங்கள் ஏதாவது பொடி தோசை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு போட்டு இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா இருக்கும். அந்த 4 முண்டை ஒரேடியாக எடுத்து சாப்பிடக்குள்ள 4 டேஸ்ட்டுமே மிச்சம் ஆகி இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதாவது டேஸ்ட் கொஞ்சம் வளமையாக சாப்பிட்ற தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே தோசை சாப்பிட்றாங்களுக்கு போர் அடிக்க போயிருக்கும். இப்படி சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் மட்டும் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச தோசை இருக்குல்ல, இப்போ வீட்டு தோசை உண்டு, அதுக்கு ஈக்குவலாக பிடிச்சேன்னா உங்கள் பம்பளப்பட்டியில் இருக்கிறதுனால அதில் பக்கத்து வீட்டு அண்டி செஞ்சு தருவா. நல்ல மெல்லிசாக முருகலை செஞ்சு தருவா. அதுவும் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை. அதை இப்போ நான் மிஸ் பண்ணுறது. முதல்ல நான் பம்பளப்பட்டியில் ஒரு வீட்டை தாக்கியிருந்தேன், அதுக்கு பக்கத்து வீட்டில் அது ஒரு 6-7 வீடு ஒரேடியாக சேர்ந்த மாதிரி இருக்குது. ஒரு பில்டிங்கில் 6 வீடு இருக்குது அந்த மாதிரி. இப்போ அங்கே பக்கத்து வீட்டு அண்ணி வந்து செஞ்சு தருவா அவைக்கு சுடைக்குள்ள. என்னென்னா தனியாக இருக்கிறேன். இப்போ நான் இப்போ அம்மா வெறியணும் இல்லாட்டி நான் தனியாக இருந்தால் சில நேரம் தோசை குழம்பு தருவினோம். நல்லா இருக்கும் வேண்டு தோசை. அதே மாதிரி உங்களுக்கு எங்கே தோசை சாப்பிட பிடிக்கும், என்ன தோசை சாப்பிட பிடிக்கும்ன்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்குன்னா இந்த மரக்கறி சாப்பிட பஞ்சியாக இருக்கும். அவை தோசையில் இப்படி செட்டாக செஞ்சு சின்ன சின்ன தோசையாக செஞ்சு கொடுத்து பாருங்க, வடிவாக சாப்பிடுவீங்க. நீங்கள் அடுத்த தோசை சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.